ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மிளகு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சளி இருமலுக்கெலாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா வறுத்தரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 3/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிட்டு இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடேறினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால சேர்த்த உடனே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அப்படி பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சே செய்யுங்க. பாருங்கள், இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த கரைச்சி புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு உரப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், மருந்து குழம்பு மாதிரியே இருக்காது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.